ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். கோவை மாவட்டத்தில் மக்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்றதை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? என்டிஏக்கு அதிமுகவுக்கு என்டிஏக்கும் எதாவது தெரிஞ்சுக்கலாமா? எதிராளி நாசமா போன திமுக ஆட்சியில எல்லாமே இங்க நாசமா போயிட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சுத்தமாவே வரக்கூடாது. செந்தில் பாலாஜி எங்க நிக்கிறானோ அங்கெல்லாம் நாங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு பிரச்சாரம் பண்ணுவோம். அவன் வரவே கூடாதுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னா? டிஎம்கே எதாவது தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆட்சி தான் நல்ல சிறப்பாக இருக்குது. நான் எப்பவுமே அந்த கட்சியில் தான் இருக்கேன், கட்சியில் பொறுப்புலேயே இருக்கேன் சொல்லுவேன். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? திமுகவுக்கு தாங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து துண்டு துண்டாக போயிருக்குது நாடு. இதை காப்பாற்றணும் அப்படின்னா திமுக ஒரு கட்சியால் தான் தமிழனை காப்பாற்ற முடியும். வேறு எந்த இதுவும் காப்பாற்ற முடியாது. இருக்கிறவங்கெல்லாம் உதிரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யாரும். திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுதாங்க உறுதியாக வரும் தமிழ்நாட்டில். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? விஜய்க்கு தாங்க. விஜய் அண்ணா. எதனால? இல்ல ஏதோ புதுசா மாற்றம் ஏதாவது வரட்டும். நீ சொல்லிருப்பா. விஜய் டிவிக்கு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? அண்ணா திமுக தானே. நாங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுன்னு போட்டால் திமுக காங்கிரஸுக்கு தானே போட்டிருக்கோம். என்னங்க வேற என்ன சொல்லுங்கண்ணா? எதனால? திமுக எங்களுக்கு பிடிச்ச கட்சி, புரியுதுங்களா? அவ்வளோதான். எதனால் அப்படின்னு கேட்கறதுன்னா அதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு தெரியல. திமுகவுக்கு நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் பாருங்க, அவர் வயசுலேருந்து இவர் வயசு வரைக்கும் எங்களுக்கு திமுக தான் தெரிஞ்ச கட்சிங்க. என்னங்க திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். சார் வேற உங்களோட ஆதரவு? அதேதான், திமுக தான். மாற்றம் இல்லை. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து முஸ்லிம்கள்லாம் டிஎம்கே ஆதரவு தான் போடுவாங்க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதல்வர். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? நோட்டாக்குங்க. நோட்டாக்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் ரஜினி ரசிகர். ஓகேண்ணா. 2 ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்க வண்டியில். எங்கால் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அது விட்டா போடுற மாதிரி இருந்தால் விஜய்க்கு போடலாங்க. அவ்வளோதாங்க, வேற யாருக்கும் கிடையாது. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானுக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? நான் அவர் மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. எதிர்காலத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவர் நல்லா யோசித்து வச்சிருக்காரு. படித்த எரிஞ்சிருக்காண்டி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அவர் மூலியமாக தான் நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அரசியல்னா என்னென்ட்டு அவர் சொல்லி கற்றுக் கொடுத்தது. அதனால் அவருக்காண்டி சீமானுக்காண்டி ஓட்டு போடுது. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? டிவிக்கே தான். எதாவது தெரிஞ்சுக்கலாமா? 2 கட்சி வந்து ஏற்கனவே நிறைய டைம் ஆண்டுட்டாங்க. அதனால் நான் வந்து புதுசாக ஒரு கட்சி வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். 2 பேருமே வந்து மாறி மாறி வந்து இலவச பொருட்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது வந்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அது கஷ்டத்தை தள்ளுறாங்க. அதனால் புது கட்சி வந்தால் தான், ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நம்ம வந்து டிஎம்கேக்கு போடுற ஐடியாவில் இருக்கும். எதனால? டிஎம்கே இந்த தொகுதி வந்து செந்தில் பாலாஜி வராரு. ரெண்டாவது இது கொஞ்சம் விஐபி தொகுதி மாதிரி இந்த டைம் ஆயிருந்தால அவர் கொஞ்சம் மினிஸ்டர் ஆகினா கொஞ்சம் நல்லா ஏரியா தெற்கு தொகுதி கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? நாங்கள் டிவிக்கேக்கு தான் போடுவோம். எதனால தெரிஞ்சுக்கலாம்? மாற்றம் வேணும், அதுக்கு தான் வேணும். ப்ரோ, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கே. எதாவது தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளோதான். மக்களுக்காக உழைக்கிறாரு, வாய்ப்பு கொடுக்கும். ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நமக்கு வந்து திமுக தாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் திமுகவுக்கு தான் போட்டுருக்கோம். அவங்களோட ஆட்சி நல்லா இருக்குது, அதே தொடரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக திமுகவுக்கு தான் போடுவோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே திமுக தான். இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? காங்கிரஸ், டிஎம்கே கூட்டணி கட்சி. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனாலன்னா நான் ஆட்சி நல்லா இருக்குது, தலைவர்களும் நல்லா இருக்காங்க, பிரச்சனை இல்லை, கச்சரா இல்லாமல் இருக்கணும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? பிஜேபி, பாரதிய ஜனதா தளம். எதனால பிஜேபி? மேலே மோடி இருக்கிற மட்டும் நம்ம பாரத நாடு வல்லரசு நாடாகனு மோடி அவர்கள்.
இங்கே கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா? 70-80%. ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்கண்ணே? திமுகவுக்கு தான். எதனால் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறையா செஞ்சுருக்காரு. அவர் மகளிருக்கெல்லாம் வந்து இலவச பஸ் பயணம், உரிமை தொகை திட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காரு. பள்ளி படிக்கிற மாணவியர்கள்லாம் வந்து மாதமான அவரும் வந்து கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு. அதனால் வந்து மீண்டும் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தனிநபர் கடன் அதிகமாக இருக்குண்ணே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தனிநபர் கடன் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதை வந்து அதையும் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் டிஎம்கே என்னன்றதை பார்த்து தான் அதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? டிஎம்கே. எதனால் டிஎம்கே? நல்லதாக செஞ்சுருக்காரு. மேலே இருந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற வச்சு எப்படியை வச்சு சமாளித்து எப்படி கொண்டு போயிட்டு இருக்காருல்ல, அதுதான் மெஜாரிட்டி. டிஎம்கே. ஓகே ஸ்டாலின். ஓகே நன்றி. இங்கே செந்தில் பாலாஜி வீணுங்க. இப்போவே சொல்கிறேன், செந்தில் பாலாஜி வீண். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? நம்ம வந்து ஸ்டாலின் கட்சி தான். எதனால்? எப்போ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். சரி, ஓகேக்கா. எனக்கு பிடிக்கும், நம்ம போடுவோம், அவ்வளோதான். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கு. எதனால் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மாற்றத்துக்காக. அவர் வந்து மாற்றம் எதிர்ப்படுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே அப்படி தானே போகிறாரு. இப்போ புதுசாக இப்போ முக ஸ்டாலின் இது வரைக்கும் முதலமைச்சரே ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம், அந்த இதுதான். சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? என்னுடைய ஆதரவு உதயசூரியன். எதாவது தெரிஞ்சுக்கலாமா? எது? எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணே? இல்லைண்ணா, உங்களுக்கு கலவரம் கிடையாது. பிஜேபியினுடைய எதிர்ப்பு ஓட்டு, மதசார்பற்ற கட்சி, கூட்டணி பலம் நல்லா இருக்கு. கலவரம் எங்கேயும் இல்லை. பசங்கள்கிட்ட படப்புழக்கம் இருக்கு. கலவரம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, நீட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சி அமைச்சாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுடைய பாணியில ஸ்டாலின் வர அப்படி பெண்கள் ஓட்டு அதிகம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? விஜய்க்கு தாங்க. விஜய்க்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாம். நான் பக்கம் அஜித் ரேசிங்க, ஆனால் விஜய்க்கு தான் போடுது. கண்டிப்பா, எந்த மாற்றம் கிடையாது. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? விஜய். எதாவது தெரிஞ்சுக்கலாமா? அது வந்தால் முன்னேற்றம் நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப இதாக இருக்கு, அதனால விஜய் தான் வரணும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நம்மளுக்கு டிஎம்கே தான் ப்ரோ. எதாவது நம்மளுக்காக எல்லாமே பண்றாரு, பாத்துக்கிறாரு கட்சியில, அதனால நம்ம டிஎம்கேக்கு தான் ஓட்டு. ஆமா. சரி. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? டிஎம்கே தான். டிஎம்கே. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? நல்லா இருக்குது, பரவாயில்ல. ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் வழி செஞ்சுருக்காங்க. பஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இது செலவு கொடுத்துருக்காங்க, அதை இனாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு கட்சி, நல்லா இருக்கு. இன்னைக்கான வீடியோவில் கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு எந்தெந்த கட்சிக்கு இருக்குன்றதை பார்த்தீங்க. அடுத்து எந்த மாவட்டத்தில் போய் மக்களோட கருத்து கணிப்பை கேட்கணுன்றதை மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.